இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று பார்த்தீங்கன்னா ஆசனத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் ஆசனம். இந்த பரத்வாஜ் ஏன் பரத்வாஜ்னு இருக்குது அப்படின்னா, இந்த பரத்வாஜுங்கிற முனிவர் இந்த ஆசனத்தை செஞ்சார். இப்போது எங்கள் ஆடுதுறை இயக்க மருத்துவ சங்கத்தின் ராமலிங்க ஐயாவுக்கு பிடிச்ச ஆசனம் இந்த ஆசனம். ரொம்ப நாளாக இந்த ஆசனத்தை போடணுங்க நினைவுகள், ஆனால் எங்களால் முடியல. இன்றைக்கி தான் அதை நினைவாற்றலோடு அதை செய்கிறோம். இந்த பரத்வாஜ் ஆசனத்தை பார்த்தா ஐயா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா முன்னாடியே இந்த ஆசனத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எங்களுக்கு வந்து செஞ்சு காட்டியிருந்தாங்க. அதனால் நாங்கள் போடலை. ஆனால் இப்போது மகதி என்னன்னு தெரில, மகதிக்கு தான் இந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கிது. ஏன்னா ராமலிங்க ஐயா சொல்கிற ஆசனம் எல்லாமே அது சுத்திக்காசனம்னு ஒன்று இருக்குது, அதையும் மறுபடியும் செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மகதி. அது கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது, அது கொஞ்சம் நல்லா பண்ணணுங்கிறது தான் ஆசை. ஸ்டார் ஆசனம் செஞ்சாங்க. ராமலிங்க ஐயா ஆசைப்படுற அத்தனை ஆசனமும் மகதிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிது. மற்றவங்களுக்கு அது கிடைக்கல, என்னன்னு தெரியல. அது வந்து மகதி குடித்த பிராப்தம்னு நினைக்கிறேன். ஏன்னா ராமலிங்க ஐயாவே மிகப்பெரிய மகான் தான் அவர். இந்த வாழ்க்கையில் வந்து முனிவர்கள், இந்த காலத்தில் முனிவர்கள்லாம் கிடைக்கிற பெரிய விஷயம். அவர் ஒரு முனிவர் ஆட்டம் தான், முனிவர் தவம் செய்த முனிவர் ஆட்டம் தான் அவர். ஏன்னா ஒரு ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தை ஆரம்பித்து ஒரு 40 வருஷம் இந்த இயற்கை சோலையை உருவாக்கியிருக்காரு. சோலையை வாங்கி ஒரு 4 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அந்த சோலையை உருவாக்குறதுக்காக ஒரு 40 வருஷம் போராடி இருக்காரு. 40 வருஷம் போராட்டமும் அவருக்கு வந்து உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள்னால அவர் வந்து நம்ம இயற்கை தான் சிறந்த உணவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்ற ஆரம்பித்தார். அந்த வழியில் பிறந்தவங்க தான் நாங்கள். இப்போது என்ன விஷயம்னா, நான் வந்து 2008 தான் அந்த யோகா பண்ணிகிட்ருக்கேன். அந்த யோகா மற்ற ஆசனங்கள், அந்த நேர்த்திக்கிரியா, பஸ்திக்கிரியா, மூக்கு பயிற்சிகள், எல்லா விஷயமும் சூத்திர நேர்த்தி, அனைத்து விஷயங்களும் செய்கிறோம். வாமன தவிர்த்தி, அப்புறம் அனைத்துமே செய்யக்கூடிய பயிற்சிகளை முழுமையாக ஐயாட்ட கற்றுக்கிருக்கேன். ஐயாவுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அதனால் மனமகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ஐயா என்னை பாராட்டியிருக்க அளவுக்கு பெரும் மதிப்பு பெற்றிருக்கேன். அதில் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த சோலைக்காக நான் தினமும் ஆற்றுற பணிகள் வந்து தினமும் காலம்பரை வந்துடுறோம். வந்துட்டு ஒரு 8:30 மணி 9 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கோம், இந்த சோலையில் இருக்கோம். அந்த சோலை இருக்கும்போது இந்த வீடியோக்களும் பதிவிடுறோம். அங்கேருந்து வீடியோக்கள் எல்லாமே இங்கேருந்து பதிவிடுறோம். இந்த தான் தினமும் இதை வச்சுருக்கோம். சரி, இப்போ இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகா காலம்பரை 5:30 மணிக்கு வெளில வருது. எப்படி வெளில வருது அப்படின்னு பார்த்தோம்னா, காலம்பரை 5:30 மணிக்கு நாளே அந்த வீடியோ எடுத்துடுறோம். காலம்பரை 5:30 மணிக்கு உங்களுக்காக அதை தெளிவாக அதை வெளியிடுறோம். வெளியிடும்போது ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா, இந்த ஆசனத்தை பற்றியான விளக்கங்கள், அதாவது ஆசனம் எப்போ என்ன ஆசனம் அப்படின்னு சொல்கிறோம். பரத்வாஜ் ஆசனம் அப்படின்னா பரத்வாஜ் ஆசனத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் பரத்வாஜ் ஆசனத்தை செஞ்சு காட்டி உடல் இலக்க பயிற்சியை செய்து காட்டி அப்புறம் பரத்வாஜ் ஆசனம் அப்போ ஆசனத்தை செய்கிறோம். அதன் பிறகு மூச்சு சுவாசம், ஒரு மூச்சை நன்றாக கவனிக்கிறது, அது தியான நிலைக்கு செல்வது மூச்சு பயிற்சி. அதன் பிறகு இடையில் ஒரு பழமோ கனிகளோ பழமோ அல்லது இயற்கை உணவுகளோ செடிகளோ அதை பற்றியான விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ சோலையில் இப்போ தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா சோலையில் உள்ள விஷயங்களை அதை சொல்லுவோம். அப்படிங்கிற மாரி சோலையில் என்னென்னலாம் பயிரிட்டுருக்கோம் அதை பற்றியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிரிட்ட பயிர்களும் அதுக்கான கனிகளும் அது என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய கனி வந்து அவை கொடுத்த நெல்லிக்கனி, மிகவும் சிறந்த கனி. நெல்லிக்கனியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நெல்லிக்கனியை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றியான விஷயங்களை சுருக்கமாக தெளிவாக சொல்லி முடிச்சுருவோம். அப்புறம் இந்த மகதிஷ்டி தினமுறை யோகா, மகதிஷ்டி தினமுறை யோகாவை யாரெல்லாம் பார்க்கல அப்படிங்கிறத விட யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். அது உடலுக்கு எந்த வித நோயுமே வர வேண்டாம்னு நினைக்கிறாங்க அனைத்து பேரும் அதை பாருங்கள். உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். உடல் வந்து 60 வயசான இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். இளமையாக அப்படிங்கிறதா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மகதிஷ்டி தினமுறை யோகாவை பார்த்து நீங்கள் அதை அதில் உள்ள யோகா அனைத்து வீடியோக்களையும் பார்த்து அதைப்படி செஞ்சிங்கன்னா, இல்லை அதைப்படி செய்ய முடியலன்னா உரிய ஆசிரியர் பயிற்சி கொண்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் வந்து இளமையாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம். உடல் மட்டும்தான் மெலிதாக இருக்குமே தவிர அனைத்து விஷயங்களும் சுறுசுறுப்பு அடையலாம். அப்படிங்கிறது தான் நம்மளோட யோகாவோடது. நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு, நம்ம அனுபவத்தை தான் அந்த வாழ்க்கையை உங்களுக்கு யூடியூப்பில் கொடுக்குறோம். ஒரு யூடியூப்லுங்கிற சேனல் மூலிமா உங்களுக்கு வெளியிடுறோம். சரி, இப்போது மகதிஷ்டி அவர்கள் உங்களுக்காக அந்த பரத்வாஜ் ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி உரிய எளிய உடற்பயிற்சியை செய்து காட்டி அப்புறம் ஆசனம் செய்வாங்க பாருங்கள்.
அருமை அருமை மகதி, நல்லா இருந்துச்சு உங்களோட எளிய உடற்பயிற்சி. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண்டி போட்டு ஒத்த காலை வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பத்மாசனம் மாரி அதை பிடிச்சி ஒரு காலால் இப்போ கையை பிடிச்சிட்டாங்க. அடுத்து முட்டியில் வச்சுட்டாங்க. அடுத்த முட்டியில் வச்சு நல்லா திருப்புறாங்க. பாருங்கள், நல்லா திருப்பியிருக்காங்க. இதுதான் பரத்வாஜாசனம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி மகதி. உங்கள் ஆசனத்தை கலைத்து கண்களை மூடி மூச்சு தியானம். வஜ்ராசனத்தில் மூச்சு தியானம் பண்ணுறாங்க. இப்போ மூச்சு தியானம் எப்படி இருக்கணும்னா, உங்கள் உடம்பை நீங்களே கவனிக்கணும், ஆத்மார்த்தமாக கவனிக்கணும். உங்கள் மூச்சு எப்படி இருக்குது, ஆத்மார்த்தமாக உங்கள் மூச்சு இழுக்கும்போது மெல்லுசாக அப்படி இழுக்குவீங்க. காற்று அப்படியே போகும்போது எந்த முக்கால் போகுது, எப்படி போகுது, இதயத்தை முதல்ல வருடுது, அதுக்கப்புறம் வயிறு நல்லா வருடி வயிறு நல்லா வெளியில் வருது. இதுதான் ஒரு இயல்பான சுவாசமாக இருக்கணும். அப்புறம் அந்த மூச்சு சுவாசம் வெளியில் போகும்போது இயல்பாக எப்படி இருக்குன்னா, அப்படியே வயிறு வந்து அடியில் போய் அப்படி நிற்கணும். இப்போ எனக்கு மூச்சு சுவாசத்தை பார்க்கும்போது மூச்சு சுவாசத்தை கவனிங்கன்னு சொல்லும்போது மட்டும்தான் என்னால் கவனித்து வயிறு நல்லா நிரம்பி வெளில வரது கவனிக்க முடியுது. அவன் மூச்சு வெளில விடும்போது வயிறு நல்லா உள்ளார போகிறது கவனிக்க முடியுது. ஆனால் இயல்பான சுவாசம் எப்படி இருக்குது எல்லாருக்குன்னா, நெஞ்சோடு நின்றுடுது. நெஞ்சோடு நிற்காமல் அடிவயிறு வரையும் செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையின் பலனை முழுமையாக அனுபவியுங்கள். சரி, இப்போ இந்த மூச்சு சுவாசம் முடிஞ்ச பிறகு நெல்லிக்கனியை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லிக்கனி, கனியின் சிறந்த கனி நெல்லிக்கனி. நெல்லிக்கனியை பற்றி சிறப்பாக பார்ப்போம். அதை பற்றியான செடிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி சோலையோட அமைப்பு. நெல்லிக்கனி நாங்கள் சோலையில் இது பயிரிட்டுருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 கன்றுக்கு மேலே இருக்குது நெல்லிக்கனி. ஒரு நீட்டு வரிசையை வச்சுருக்கோம். 20 கனிகளுக்கு மேலே இருக்குது. அந்த சோலையோட 20 கனிகளையும் உங்களுக்காக வியூ பண்ணி மகதியை கொண்டு போய் காட்டி உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ அதற்கான விஷயங்களை செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், மகதி அவங்க வந்து காலணி அணிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ ஏன்னா நம்ம சோலையை பார்த்திங்கன்னா ஒரு செடிகள் நிறைய படர்ந்துருக்க விஷயங்கள்லாம், கொடிகள் செடிகள் படர்ந்துருக்க விஷயங்களை இது இருக்கிறதுனால அவங்க எல்லோரும் காலணியில் அணிஞ்சால் மட்டும்தான் அந்த செடிக்குள்ளார போக முடியுது. அதனால் நம்ம செடியில் இப்போ அணிஞ்சு உள்ளார போகிறோம். இப்போ கவனிங்க, அந்த இடத்துல தண்ணி ஏற விட்டுருக்காங்க, பார்த்து போங்க. தண்ணி நேற்று தான் விட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக விட்டுருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க மகதி. இப்படி வாங்க, இப்படி வாங்க, நெல்லிக்கனிக்கு வாங்க. அப்படி வாங்க, செடிக்கிட்டு வாங்க, செடிக்கிட்டு வாங்க. இப்படி செடிக்கிட்டு நின்றுங்க. அப்படி செடியை தொடுங்க. பாருங்கள், இப்போ இது இலையை பாருங்கள், நெல்லிக்கனியோட இலை. உங்களுக்கு அப்படியே மூஞ்சை இப்படி திருப்பி காட்டுங்க, உங்களோட மூஞ்சை காட்டுங்க. அந்த கையால் காட்டுங்க, அந்த கையை வைங்க. இப்போ இதுதான் வீடியோட முழுமையாக காட்ட முடியும். உங்களோட மூஞ்சியும் காட்ட முடியும். செடி இப்போ பார்த்தீங்களா, இதுதான் சோலையோட முழுமையான. இப்போ மரங்கள் பாருங்கள் எவ்வளோ, அதாவது இப்போ தான் வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 4 வருஷத்துக்குள்ளார 2-3 வருஷத்துக்குள்ளார நிறைய காய்ப்பு பார்க்கலாம். இன்னும் 2 வருஷத்துக்குள்ளார இதோட கனிகள் எவ்வளோ நீட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சோலையோட முழு நீட்டு அப்படியே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போங்க மகதி. அப்படியே செடியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படியே நடந்து காட்டுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருங்க. கோ பேக். அப்படியே போய்ட்டு ஒரு பாதி தூரம் போங்க. அப்படியே வாங்க, பார்த்துருவோம் வாங்க. ஏன்னா செடிகள்லாம் உங்களுக்கு நாங்கள் சோலையை முழுமையாக காட்டணும் இல்லையா, சுற்றி காட்டணும் இல்லையா. நீங்கள் வர முடியாதவங்களாம் வந்து பார்க்கணுங்கிறது எங்கள் ஆசை. அதை காட்டுறோம். உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கே ஆவல் தூண்டி இவ்வளோ தூரம் இது பண்ணுறோமா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. இந்த பயிரிட்டு இதெல்லாம் பராமரிக்கிறது பல லட்ச ரூபா செலவாகுது, லட்சக்கணக்கில் செலவாகுது, வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் செலவாகுது. அதை வந்து நன்கொடையாளர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறாங்க. அதை வச்சு முயற்சி பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் வந்து முகாம் 7 வார முகாம் அடுத்த மாதம் நடக்க போகுது. அதில் வந்து முடிஞ்சவங்க கலந்துக்குங்க. அப்புறம் அதில் கலந்துக்கிறது நன்கொடையில் பணம் கட்டினா மட்டும்தான் இது பண்ண முடியும். 5500 400 அதோட லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வீடியோவில் வேணாலும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி நான் விஷயங்கள் செய்கிறோம். இவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள். அந்த நீட்டில் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்போது வாங்க மகதி, அப்படியே வாங்க. இவ்வளோ விஷயம், இவ்வளோ பெரிய நெல்லிக்கனிகளை ஃபுல்லாக காட்டியிருக்கோம். சரிங்களா. இப்போது உங்களுக்கு நெல்லிக்கனியை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க, பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக வாங்க. பொறுமையாக நடந்து வாங்க. அப்படி ஓரமாக நடந்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி ஒட்டி அப்படி வந்தீங்கன்னா செடியோடு வந்துட்டுருக்கும். செடியெல்லாம் ஃபுல்லாகவே உங்களை வியூ பண்ணுற மாதிரியே காட்டிட்டு வரலாம். செடிகளும் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய செடிகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டிட முடியும். இந்த செடியில் நின்றுங்க, ஒரு ஃபோட்டோ சின்ன செடியில் அப்படி நின்றுங்க, இப்படி அப்படி நின்றுங்க. அப்படி செடியில் நின்று காட்டுங்களேன். அந்த செடியில் இந்த பசுமையாக இருக்க செடியில் நின்றுங்க. அப்படின்னு அப்படின்னு காட்டு. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. கையை வச்சு காட்டுங்க செடியில். சூப்பர். அப்படி இங்கே பாருங்கள் வீடியோவில். நல்லாயிருக்கு. அருமை அருமை. என்ன மரம் இது? நெல்லிக்கனி, நாட்டு நெல்லிக்கனி. இது நாட்டு நெல்லிக்கனி வச்சுருக்கோம். வாங்க, சரி வாங்க. சோலையை ஒரு நாள் முழுமையாக சுற்றி காட்டணுங்கிற ஆசைகள்லாம் நிறைய இருக்குது. நெல்லிக்கனியை போல மட்டுமே பார்த்துட்டு உங்களுக்கு அது பண்ணுறோம். பார்த்து வாங்க.
சோலையை நீங்கள் உங்களோட இடத்துல உட்காருங்க. சோலையை மறுபடியும் அவங்களுக்கு ஒரு 300 டிகிரியில் ஒரு ஒரு 180 டிகிரி அளவில் அவங்களுக்கு ஒரு வட்டத்தை காட்டியிருக்கோம். இப்போ சோலையோட இது அப்படியே பாருங்கள். பசுமையான சோலையாக உருவாக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக பலதரப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த சோலையில் நிறைய அனுபவிக்கணும் எங்கள் ஆசை. வாங்க அனுபவிங்க. சனி ஞாயிறில் முழுமையாக ஆட்கள் இருப்பாங்க. எப்போதும் ஆட்கள் இருப்போம், ஆனால் எல்லோரும் இருக்க மாட்டோம். சனி ஞாயிறில் முழுமையாக ஆட்கள் நிறையா ஒரு 2 ஆள் 4 ஆள் இருக்கும். இப்போ இந்த வெயில் காலங்கிறனால மண் குளியல், வாழை இலை குளியல் தேவைப்படுறவங்க வந்து செஞ்சுக்கலாம். அதற்கான கட்டணமும் உண்டு. இதெல்லாம் கட்டணத்தோடு செய்யப்படும். ஏன்னா நிறைய அது பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமம். அதில் கட்டணங்களை விட்டு செய்வாங்க. மேலும் தொடர்புக்கு வந்து அன்பழகனுங்கிற யோகா ஆசிரியர் வர அவரோட நம்பர் வந்து உங்களுக்கு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். பணம் பார்த்துங்க. சரி, மகதி அவர்கள் இப்போ நிறைய முழுமையாக காட்டினாங்க. அந்த படத்தை பார்த்தோம், வீடியோ எல்லாத்தையும் கவனிச்சிங்க. இப்போது நெல்லிக்கனியோட மகத்துவம் அதை பற்றி நல்லா தெளிவாக சொல்லிவிடுவோம். நெல்லிக்கனி மகத்துவம் என்ன செய்யுது அப்படிங்கிறத தெளிவாக இப்போ சொல்லி காட்டுவோம். மீண்டும் ஒரு முறை அவங்க அதை செஞ்சு காட்டுவாங்க. அப்புறம் ஆசனத்தை பரத்வாஜ் ஆசனத்தை செஞ்சு காட்டுவாங்க. ரைட். நெல்லிக்கனி, கனிகளின் சிறந்த கனி நெல்லிக்கனி. நெல்லிக்கனி நாட்டு நெல்லி அல்லது பெரிய நெல்லி சாரை உடல் சூட்டை நல்லா தணிக்கும். உடல் சூட்டை தணிக்கக்கூடிய விஷயந்தான் நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனி பார்த்திங்கன்னா, எங்கள் இதில் ஒரு ஆசை, என்னோட வேலை செய்யக்கூடிய நண்பர் ஒருத்தர் நெல்லிக்கனி என்ன செய்வார், நேரடியாக சாப்பிட்டா அவருக்கு வந்து சளி பிடிச்சிருங்கிறதுக்காக அந்த நெல்லிக்கனியை நல்லா ஊற வச்சு தேனில் கொஞ்சம் கலந்து அதை அப்புறம் திங்க ஆரம்பிச்சிடுவார். தேனில் ஊற வச்சு இல்லை, அப்புறம் இல்லைன்னா லைட்டாக வேக வச்சு அதை மறுபடியும் சாப்பிட்ருவார். ஊற வச்சு சாப்பிட்றது சிறந்தது. ஆனால் வேவிச்சு சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிட்றது மிகவும் சிறந்தது. ஊற வச்சா அதில் கொஞ்சம் இதாகி குளிர்ச்சி அடைஞ்சிடும். அந்தமாரி சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த நெல்லிக்கனி ரத்தத்தை சுத்தம் செஞ்சிடும். ரத்தத்தில் சுத்தம் செய்கிறதுனா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, ரத்தத்துள்ள பழைய அணுக்களை எடுத்துகிட்டு புதிய அணுக்களை சரி செஞ்சு இது பண்ணிவிடும், சுத்தம் செஞ்சு கொடுத்துரும். செரிமான கோளாறு சரி செஞ்சிடும். அப்புறம் வயிற்றுப்போக்கு இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. நெல்லிக்கனியை தேனில் கலந்து சாப்பிட்றதுனால, நாள்தோறும் தேனில் கலந்து காலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் வலிமையும் இளமையும் பெறுகிறது. இந்த ஆசனத்தையும் இளமையை வச்சுக்கலாம். இந்த ஆசனம் இளமைக்கான ஆசனங்கள் தான். ஐயா இளமையாக தான் இருப்பாங்க, ராமலிங்க ஐயா. அதனால் இந்த இளமையான ஆசனங்களை செய்கிறதுக்கு இந்த பரத்வாஜ ஆசனத்தை ஐயா டெய்லியும் செய்வாங்க. அதனால் இளமையாக இருக்கக்கூடிய விஷயங்களும் அந்த பித்தம், கிறுகிறுப்பு அதுமாரி விஷயங்கள்லாம் போக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. மனத்தடுமாற்றம், சோகை, இதுமாரிலாம் சோகையாக இருப்பாங்க இல்லையா, உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சோகையாக இருப்பாங்க. அது சோகை மீன் அப்படியே உடல் ஒல்லியாக இருக்க சோகை இல்லை, உடல் மேலே சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கணும் தான் சோகைன்னு சொல்லுவோம். அந்தமாரி விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த இது பண்ணும். நெல்லிக்கனி சாரை ஒரு அவுன்ஸு காலையிலையும் மாலையிலையும் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் வெயிட் அருந்து வரலாம், உடல் நல்லா வலிமையை பெறும். ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அந்தளவுக்கு தேனுக்கு சாரை இது பண்ணி புழிஞ்சு சாப்பிட்டா நல்லது. அது சாராகவும் சாப்பிட்லாம், நெல்லிக்கனியாக ஒரு கனியை சாப்பிடுங்க. இன்றைக்கு வெயில் காலம், நெல்லிக்கனியை நிறைய சாப்பிடலாம். நெல்லிக்கனி நிறையனா ஒரு கனிக்கு மேலே நீ சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும். நாங்களாம் அதை உணர்ந்துருக்கோம். அதனால் சளி பிடிக்கும், ஆனால் சளி பிடிக்குங்கிற சொல்கிறத விட சளியை வெளியேற்றும், அதான் உண்மை. அந்த சளியெல்லாம் வெளிக்கொண்டு வரும், அந்த உள்ளார உள்ள சூட்டெல்லாம் தணிச்சிடும். அதனால தான் சளி எங்கே உண்டாகுதுன்னா, உள்ளார உள்ள சூட்டை குறைக்கும்போது, அந்த உள்ளார உள்ள சூடை குறைக்கும்போது என்ன செய்யும், அந்த சளியை அந்த சூடை வந்து சளியாக வெளியேற்றுது. அதுதான் உண்மை. அந்த நிலையை தான் அங்கே கொண்டு வரோம். அந்த சூடை வெளியேற்றுறதுனால நாங்கள் அதை கொஞ்சமாக சாப்பிட்டு ஒரு கனியை எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா, அன்றைக்கி கொஞ்சம் வெயில் கலந்த பிறகு அந்த நேரத்தில் சாப்பிடுவோம். சரி, இப்போ நெல்லிக்கனியை பற்றி சிறப்பாக சொல்லி காட்டோம். அதோட மரத்தை காட்டிட்டோம். சோலையில் முழுமையாக அதில் பயிரிட்டிருக்கப்பட்ட சோலையும் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கோம். மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு செய்து காட்டியிருக்கோம். நேரடியாக வர முடியாதவங்க இந்த மூலியமாக பார்த்து நீங்கள் சிறப்படைஞ்சிக்கலாம். மிகவும் சந்தோஷம். சரி, இப்போ மீண்டும் ஒரு முறை உடலியக்க பயிற்சிகளை செய்து காட்டி அதற்கான பலன்களை மறுபடியும் பார்ப்போம். உடலியக்க பயிற்சி செய்து காட்டி அப்புறம் ஆசனத்தை செய்துவாங்க. அதுக்கப்புறம் மூச்சு சுவாசம். இந்த ஆசனம் உடலை திருப்புறதுனால அந்த திருப்புறதுக்கான உடல் பயிற்சியை செய்து காட்டுறாங்க. உடல் பயிற்சி எப்போதும் மகதி வித்தியாசமாக செய்து காட்டுறதுல மிகவும் சிறந்த வித்வானவங்க, அந்த கலைகளில் சிறந்தவங்க அவங்க. அந்த விஷயங்களை நல்லா எது முடியாதுன்னு சொல்கிறோமோ அதை முடித்து காட்டக்கூடிய தன்னம்பிக்கையுடைய மனிதர்களில் அவரும் ஒருவர். நல்ல சிறந்த மனிதர், நல்ல சிறந்த ஆசனங்களை செய்து காட்டக்கூடியவர். குழந்தை பருவத்திலே சில விஷயங்களை செய்து காட்டுறதுனால அவங்களுக்கு மிகவும் சிறந்த வாய்ப்புகளை அமைத்துக்கிறதுக்கான வழிகள் இருக்கிறது. அவங்க அம்மாவோட ஆசை வந்து ஒரு யோகா ஆசிரியர்,
டாக்டர் ஆஃப் யோகா அப்படிங்கிற மாரி வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா யோகா நல்லா பண்ணுறாங்கம்மா, யோகா பற்றி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்களும் ஒரு ஆசிரியர், யோகா சம்மந்தமான டாக்டர் ஆக்கி அவங்கள பெரிய ஆகணும்னு அவங்க மனநிலை. மகதியோட ஆசையும் இந்த டாக்டர் ஆகணுங்கிறது மனநிலையில் இருக்காங்க. டாக்டர் ஆகிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மனநிலை ஒரு நிலையில் இருக்காங்கல்ல, யோகாசனங்களும் செய்கிறாங்க. அதனால் மனநிலையை ஒரு நிலைப்படுத்தி நல்லா படிக்கக்கூடிய இதாக இருக்காங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்குறாங்க, நல்ல விஷயம் 4 பேருக்கு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆசனத்துக்கு போகிறாங்க பாருங்கள், கவனிங்க. கவனமாக செஞ்சுட்டாங்க, கவனிங்க. அவ்வளோதான், வெரி குட். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி மகதி. சிறப்பான ஆசனத்தை சிறப்பாக செய்து கண்ட மகதிக்கு நன்றிகள், நன்றிகள், வாழ்த்துக்கள். கண்களை மூடி மூச்சு தியானம். இப்போ சுகாசனத்தில் உட்காந்து மூச்சு தியானம் பண்ணுறாங்க. முன்னாடி வஜ்ராசனம், இப்போ சுகாசனத்தில் உட்காந்து மூச்சு தியானம் பண்ணுறாங்க. நன்றி மகதி, நன்றி. மிகவும் சிறந்த ஆசனங்களையும் சிறந்த விஷயங்களையும் செய்து காட்டக்கூடிய மகதிக்கு வாழ்த்துக்கள். பரத்வாஜ் ஆசனம் என்ன பலன்கள்? பெண்களுக்கு செய்யக்கூடிய சிறந்த ஆசனம், பெண்களுக்கு செய்யக்கூடிய சிறந்த ஆசனம். பெண்கள் அனைவரும் இந்த ஆசனங்களை செய்தால் மிகப்பெரிய விஷயங்களை அடைய முடியும். இடுப்பில் உள்ள சதைகள் குறைந்துவிடும். இடுப்பில் உள்ள சதைகள் குறைந்து முகம் நன்றாக பொலிவடையக்கூடிய விஷயங்களை செய்யும். உடலை இளமையாகவும் எளிமையாகவும் வைத்துக்க முடியும். எளிமைனா என்னங்க ஐயா அப்படின்னா, உடலை நீங்கள் எங்கே திருப்பினாலும் திருப்பும், அந்த விஷயங்களை செய்ய முடியும். முதுகு தண்டுவடம் கூணே இல்லாமல் முதுகு தண்டுவடத்தை நேராக உட்கார முடியும். மகதி மாரி நேராக உட்காந்துக்க முடியும். முதுகு தண்டுவடம் கூண் உழுவாது, நேராக இருக்க முடியும். நல்ல சிறந்த விஷயங்களை செய்யும். அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரி செஞ்சிடும். அப்புறம் பெண்களுக்கு அனிசியான்னு சொல்லிட்டு அந்த ஊசி போட்டுருவாங்க. கர்ப்பகாலம் குழந்தை பிறக்கிற நேரத்தில் ஒரு மயக்க ஊசி செலுத்துவாங்க. அந்த ஊசி செலுந்தால் இடுப்பில் நல்ல வலிகள் இருக்கும். இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்யும்போது அந்த வலிகள் குறைக்கப்பட்டு மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யுது. அந்த இடுப்பு வலியே இல்லாமல் ஆகிடும். அப்புறம் உடலில் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு 2 வருஷம் அந்த ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த ஆசனங்கள் செய்யாமல் மறுபடியும் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த வயிறில் உள்ள அந்த பகுதியில் மறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும், நல்லா மூட ஆரம்பிச்சிடும். சிறந்த ஆசனங்கள், வாழ்க்கையில் சிறந்த ஆசனங்களை சிறந்த விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சிறந்த பயன்களை பெற்று மகிழ்ச்சி அடையணும். நல்லா இன்னொரு தடவை சொல்லி பாருங்கள். பெண்களுக்கு சிறந்த ஆசனம், ஆண்களுக்கு சிறந்த ஆசனம் இல்லையான்னு கேட்காதீங்க. ஆண்களுக்கும் செய்யலாம். பெண்கள் மிகவும் சிறந்தது, பெண்களுக்கு மிகவும் சிறந்தது, எளிமையாக செய்யக்கூடியது. பெண்கள் எளிமையாக செய்யக்கூடிய ஆசனம் இது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு நட செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா சிறப்பாக வந்து இந்த ஆசனம். உரிய ஆசிரியர் கொண்டு சிறப்பாக செய்து பாருங்கள், சிறப்பாக வந்துடும். அப்புறம் இதயமெல்லாம் இருக்குங்களா, இதய பகுதியெலாம் நல்லா வலுவடைஞ்சிடும். பெண்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தாலே டக்குன்னு அழுதுருவாங்க எல்லா விஷயத்தையும். அதெல்லாம் இல்லாமல் இதயம் நல்லா வலுப்பெற்று மனது நல்லா ஒருநிலைப்படுத்தி திடகாத்திரமாக இருக்கலாம், திடகாத்திரமாக வாழலாம். வாழ்க்கையை திடகாத்திரமாக வாழ முடியும். சரி, இது பல பயன்களை உடைய விஷயங்களை இது பண்ணுறது. ஆண்களுக்கு சிறந்த ஆசனம் தான். ஆண்கள் இளமையாக இருக்கணும்னா இந்த ஆசனங்கள் செய்யுங்க. இளமையாகவும் இனிமையாகவும் வாழ இந்த ஆசனங்களை செய்யுங்க. நீங்கள் மட்டும் செய்யாமல் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். சரி, பகுதிகளை கடந்து வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன பகுதியெல்லாம் கடந்து வந்துட்டோம், ஆசனங்கள் செய்து வந்துட்டோம், மூச்சு சுவாசம் செஞ்சிட்டோம், அதன் பலன் பார்த்துட்டோம். அதன் பிறகு என்ன பகுதிமா அடுத்தது கடைசியாக வர்றது என்ன பகுதி வரும்? கருத்து கண்ணாயிரம். நன்றா சொல்லுங்கள். கருத்து கண்ணாயிரம். கருத்தாக இருக்கா கருத்துக்கள்லாம்? ஊம்ங்கிற பதில் அப்படியே மனசுக்குள்ளாரியே சொல்கிறாங்க, வெளிவிட்டு சொல்கிறல. ஆம், நன்றாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்ற பகுதியில் கருத்து கண்ணாயிரம் பகுதி.
அரிசி விளைய வைக்கும் அரிசி எப்படிடா அரிசி அப்படிங்கிறத விளைய வச்சுறத உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அரிசியை பற்றி சில விஷயங்களை சொல்லும்போது இந்த அரிசி எப்படி பயிரிடுறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை செய்யும்போது இந்த பாருங்கள் இந்த அரிசி எங்கே பயிரிடுறாங்க நம்ம பக்கத்துலேயே சோலைக்கு பக்கத்துலேயே நெல் விளைய வச்சு தான் நெல் தான் அரிசி ஆகுது. அதற்கு உழவு பணி செஞ்சுருக்கோம். அதை நடவு பணி செய்யும்போது காட்டுறோம். இது உழவு பணி பார்த்திங்கன்னா இது உழவு பணி இது அத்தனையும் உழவு பணி. இப்போ எவ்வளோ தூரம் அந்த உழவு பணி நடந்திருக்கு பாருங்கள். அந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள். இது சாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த வேலைகள்லாம் 15 நாளாக நடக்குது. அதனால தான் இன்றைக்கி அரிசியை பற்றி சொல்கிறோம். அரிசி எப்படிலாம் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த அரிசி உருவாகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சாதாரண வயலாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட வயலாக இருந்துச்சு. வயல் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறோம். இப்போ அந்த வயல் எப்படி இருந்துச்சு, இந்த வயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம் பாருங்கள். இந்த வயல் எப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்குது. இந்தமாரி வயலை தான் இப்போ அந்தமாரி வயலாக இப்போ காட்டியிருக்கோம். அப்புறம் அந்த பயிர் பச்சை பச்சையாக தெரியுது பார்த்தீங்களா, பசையல்னு பச்சை பசையல்னு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நாற்று விட்டுருக்க இடம், நாற்று விடப்பட்டிருக்கிற இடம். சரி ரைட்டு. இப்போ அரிசி எங்கேருந்து வருதுங்கிறதுக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கோம். என்னென்னலாம் காட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த விஷயங்களை செய்து காட்டியிருக்கோம். சரிங்களா? மிகவும் சிறந்த விஷயங்களை உங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துருக்கோம். என்னப்பா இது யூடியூப் சேனல் மகதி யோகா சேனல் எல்லா விஷயத்தையும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராட்டம். சிறந்த விஷயங்களை சொல்லி காட்டுறோம். நல்ல விஷயங்களை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். சரி ரைட்டு. சிறந்த ஆசனங்களும் சிறந்த பயிற்சிகளையும் உங்களுக்காக காட்டுறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். மிக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, என்னங்க வர வர நேரம் அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய விஷயங்களை சொல்கிறோம்ல, நேரம் அதிகமாக தான் செய்யும். கவனித்து பாருங்கள் கடைசி வரைக்கும். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணுங்கிறதுல விரும்பி முழுமையாக சொல்லிடுறோம். சரிங்களா? மகதி அப்படியே சொக்குது அவங்களுக்கு தூக்கம். அப்படியா? இல்லை, கண்ணை மூடி தியானத்துக்கு போகிறீங்களோ? ஆர்ஜே வாட்டம் தியானத்துக்கு போகிறீங்க. ரைட், ஓகே, நல்லது. ஆர்ஜே வந்து கண்ணை மூடி இருப்பார், எப்போதும் தியானத்திலே இருப்பார். அவர் தியானத்தில் பிரியர். சரி, அரிசி இந்திய திருநாட்டின் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, இந்திய திருநாட்டில் தென்பகுதியில் உள்ள 100 பேர் இருக்காங்க. தென்பகுதியில் இருக்காங்கன்னா தமிழ்நாடு, தென்பகுதியாக தமிழ்நாடு சொல்கிறோம். 100 பேர் இருக்காங்கன்னா 97 பேர் அரிசியை தான் உணவாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அவங்க பழக்க வழக்கம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. நாங்களும் அதை தான் பயன்படுத்திட்டோம். இது ஒரு சிறுதானியம். தானியங்களில் இது ஒரு சிறுதானியம். சிறுதானியம் தான் நெல். அதாவது நெல்லை வந்து இன்றைக்கி நிறையா நெல் ஆராய்ச்சி பண்ணின்னு ஆடுதுறையில் பல வகையான நெல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. பல வகையான நெற்களை கண்டுபிடிச்சதுனால அதில் பல வகையான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த நெல்லோட கண்டுபிடிப்புலாம் பிரச்சனை இல்லை. நல்ல விளைய வைக்கிறாங்க, நல்ல கண்டுபிடிப்பு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை நம்ம பட்டை தீட்டிட்டோம், வயிறை மாரி பட்டை தீட்டி சாப்பிட்றனால தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த சிறுதானியத்தில் உள்ள நார்ச்சத்தை எடுத்துடுறோம். அதில் நார்ச்சத்தை எடுத்துடுறோம். மேலே உள்ள தோலை எடுத்துடுறோம். அதுக்கு அடுக்கக்கூடிய நார்ச்சத்துக்கான நீக்கி அதற்கு அடுக்கையாக இருக்கக்கூடிய எண்ணெய் சத்தையும் நீக்கிறோம். இப்போது அந்த ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லி வருது இல்லைங்களா, அது எங்கேருந்து தயாரிக்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ரீஃபைண்டு ஆயில் அப்படின்னு சொல்லி அந்த ஆயிலெலாம் தயாரிக்கிறாங்க. அது எங்கேருந்து தயாரிக்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? தெரிஞ்சுங்க. அந்த நெல் உமியெலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த நெல் உமியை ஊற வச்சு அப்படியே நல்லா கொதிக்க விட்டு, அப்புறம் அந்த எத்திலின்னு சொல்லிட்டு அந்த இதில் தாரில் கிடைக்கிற கொண்டு போய் அதை களைய போட்டு அதுலேருந்து புளிஞ்செடுக்கப்படுறது தான் அந்த எண்ணெய்கள். இப்போது நல்லெண்ணெயை கல்லெண்ணெயை சொல்லலை, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பாமாயிலாம் சொல்கிறீங்களா, அந்தமாரி பாமாயிலும் இந்தமாரி இதில் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இது இந்தமாரி உற்பத்தி பண்ணுறாங்க. நெல்லுலேருந்து ஆயில் எடுக்கிறாங்க. நெல்லுலேருந்து உமியை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் கிடைக்கிற உமியெல்லாம் வாங்கிட்டு போய் ஆயிலாக தயாரிக்கிறாங்க. அந்த ஆயிலை தான் நீங்கள் சாப்பிட்ற இது. அப்போ அந்த ஆயிலை நேராக தயாரித்தா கூட பரவாயில்ல, அதில் தாருக்கு கலக்கக்கூடிய அந்த எத்திலினோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதை கலந்து அதோட சார் புழிஞ்சு அதோடு எடுக்கிறாங்க எண்ணெய். சரிங்களா? அது உடலுக்கு கேடு. அதனால தான் நல்லெண்ணெய் கல்லெண்ணெயை பயன்படுத்துங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த வெண்ணிறமான தானியத்தை அரிசியை சமைக்கும் பொழுது கிடைக்கிற சோறு என்கின்ற உணவு முற்றிலும் மாவுச்சத்து இருப்பதால் ஒட்டும் தன்மையாக இருக்குது. நல்லா தெரியல, உணவை பசையாக சோறை வச்சு ஒட்டுவோம், அதான் பசைத்தன்மைன்னு சொல்கிறோம். இந்த ஒட்டும் தன்மை கொண்ட மாவுச்சத்துக்கள் மனிதனுக்கு பல்வேறு பிரச்சனைகள் சரி செய்யாது தருகிறது. ஆமாம், தொண்டையிலேருந்து உடலுக்கு போகும்போது வாயில் சாதம் ஒட்டிக்கும். இரவு ஃபுல்லாக அந்த சாதம் ஒட்டியிருக்கனால அந்த நாற்றம் ஏற்படும். அந்த குழம்பு அதில் இருக்கிறனால அதில் பல்லில் உள்ள நாற்றம்லாம் ஏற்படும். அதில் பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறோம். இயந்திரம் வச்சு தீட்டிய அரிசி வந்து நல்லா பயன்படுகிறதோ இல்லையோ உடலுக்கு பிரச்சனை நிறைய உடலுக்கு பிரச்சனைகளை நிறைய தருது. அதனால் அதை பயன்படுத்துலேருந்து விளக்குகள் அடிச்சிடணும். அரிசி பிணம்தான் சோறு மலச்சிக்கலை உண்டு பண்ணுகிறது. அரிசி வந்து பிணத்துக்கு தாங்க சோறு.
அது இப்போ அரிசி வந்து பிண்டை மாட்டை பிடிச்சி வைப்போம், அங்கே தாங்க அது சரியான இது. கொஞ்சமாக சாப்பிடுங்க. அரிசியை வந்து உணவை வந்து இடித்து வறுத்து அந்தமாரி சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, பொரி அந்தமாரி விஷயங்களாக சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அவ்வளோ சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. ஆனால் வடித்து சாப்பிடும்போது நிறைய பிரச்சனையை சந்திக்கிறோம், அதுதான் சொல்கிறோம். அரிசி சோர்வை தான் தருகிறது, பழம்தான் பழம் தருகிறது, பழம்தான் அதிக பழம் தருகிறது. என்னது? பழம்தான் பழம் தருகிறது. பழங்கள் இயற்கை உணவாக கிடைக்கக்கூடிய பழம்தான் பலனை தருகிறது. தினசரி காலையில் இட்லி தோசைக்கு பயன்படுத்துவது அரிசி தான், மதிய உணவிற்கு அரிசி தான், இரவு உணவிற்கு அரிசி. 2 பொழுதும் அஜீரணம் மலச்சிக்கல் எளிமையாக வந்துடுகிறது. அஜீரணமும் மலச்சிக்கல். அஜீரணம்னா என்ன? அந்த வெளியிடுற ஆசன வாயு வழியாக வெளியிடுற காற்றை தான் அஜீரண கோளாறுன்னு சொல்கிறோம். அதுதான் அந்த வாயு சொல்கிறோம், குசுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பசங்கள்லாம் சொல்லி சிரிக்கக்கூடிய விஷயங்கள், ஐயா குசு விட்டுட்டான், ஐயா அவன் நாறுதுயா அப்படின்னு சொல்கிறான். என்ன காரணம்னா இந்த சமைச்ச உணவு சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனைகள்லாம் வருது. அது சமைக்காத உணவாக நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைகள்லாம் வராது. அப்புறம் அந்த இட்லியே வந்து சாப்பிடும்போது இட்லி ஒரு வகையில் நல்லது தான். தானியத்தில் நிறைய தயாரிக்கக்கூடிய இட்லிலாம் நிறைய கிடைக்கும். அம்மாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு தரணும். என்னென்னா தானிய உணவுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சிறுதானியங்கள், கிடைக்கக்கூடிய கல், கேழ்வரகு, கம்பு, அந்த விஷயங்கள், சாமை, வரை அந்தமாரி கிடைக்கக்கூடியதில் நல்லா இட்லி மாவு செய்து இது பண்ணலாம். இட்லி சாதாரண அரிசி மாவோடு இட்லி செய்யலாம். சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா அந்தமாரி விஷயங்களை செய்து அந்த குளிர்சாதன பெட்டியில் வைக்காமல் தினமும் கிடைக்கிறத கொஞ்சமாக சமைச்சு தினமும் பண்ணுங்கள். அப்புறம் உடலுக்கு அரிசி சாதம் உடலுக்கு நல்லது தான், பழையது நல்லது. இரவு சமைச்சு வச்சுட்டு பழைய இது சாப்பிடும்போது மிகப்பெரிய உடலை வந்து இந்தமாரி நேரத்தில் பழைய சாப்பிடுங்க. அரிசி ஒன்று வெயில் காலத்துக்கு மிகவும் சிறந்தது, சாப்பிடுங்க. நல்ல உடலுக்கு மிகவும் நல்ல உடலுக்கு சத்து தரக்கூடியது தான். ஆனால் எப்போ அதை நிறைய சூடாக அப்படியே சாப்பிடாமல் கொஞ்சம் ஊற வச்சு அதோட நெல் உள்ள அதிகம் தீட்டாமல் அதை ஊற வச்சு அதை வெவிச்சு அதை சாப்பிட்ட பிறகு நல்ல உடலுக்கு சத்து தான். தினமும் அதை சாப்பிடாதீங்கிறத எங்களோட கருத்து. ஒரு வேளையாக சாப்பிடுங்க, பரவாயில்ல, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துடலாம். நன்றி. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு அந்த பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்வோம், இதை குறைச்சிருவோம். ரைட். நம்ம எவ்வளோ தூரம் அந்த ஆசனங்களை கொண்டு போய் சேர்க்கறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். மகேஷ் அவர்கள் நம்ம ஆசனத்தையும் நம்மளோட சேனலை பற்றியும் சிறப்பாக கருத்துக்களை சொல்லி அதை கொண்டு வெளிப்படுத்திட்டு நம்ம கடைசி அதை முடிச்சுக்கலாம். மகதி அவர்கள் மகதிஷ் தினம் ஒரு யோகா டெய்லியும் பாருங்கள். மகதிஷ் தினம் ஒரு யோகாவில் கருத்துக்களை நிறைய நாங்கள் சொல்கிறோம். இந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் டெய்லியும் பாருங்கள். டெய்லியும் 5:30 மணிக்கு வெளியாடுகிறது. ஒவ்வொரு காலையும் நீங்கள் பாருங்கள். காலங்காலத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் பலனடையும், நீங்களும் மிகவும் பலனடைவீர்கள். இந்த ஆசனங்களை தினமும் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மகதி, அருமையாக சொல்லிட்டீங்க. மாணவர்களுக்கும் மாணவ செல்வங்க அனைவருக்கும் சிறப்பாக போய் சேரணும். நன்றி, வணக்கம். நாளை ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.